11th மேக்ஸ் சாப்டர் 3 மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாமான்னு எல்லாத்துக்கும் ஆகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா அதுக்கான ஆன்சர் நோ தான். ஸோ உங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு பிடிஎஃப் ஆர் தேர்ட் சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு சொல்யூஷன்ஸ் பிடிஎஃப் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஸோ தேர்ட் சாப்டர் ரொம்ப முக்கியம் நான் சொல்றதுக்கு காரணம் வந்து 3.7ல இருக்க 5 மார்க்ஸ். ஸோ எக்ஸைஸ் 3.7ல இருக்க 5 மார்க்ஸ் அண்ட் கம்பல்சரி கொஸ்டினா வர அந்த 13th and 14th கொஸ்டின் இருக்குல்ல, இந்த ரீசன்னால தான் நம்ம 3 மார்க்ஸ் தேர்ட் சாப்டர் ஸ்கிப் பண்ண முடியாது. பட் ஃபார்முலாஸ் நல்லா தரவு பண்ணலாம்ல. ஸோ ஃபார்முலாஸை மட்டுமே உங்களுக்கு தனியாக நான் கொடுத்துருக்கேன் பசங்களா. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் நிச்சயமா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினாக தான் வரும். அண்ட் 5 மார்க்ஸ் வந்து 3.7லேருந்து அதிகப்படியாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க சம்ஸா பார்த்துட்டு ஃபார்முலாஸையும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன் ஷார்ட்டா வேகமாக ஒரு வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் இங்கே லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் கூடவே பசங்களை இந்த ஒன் ஷாட் பார்த்து முடிச்சுட்டு we have a live at 8 o'clock. So everyone give your presence at that. ஸோ அதில் நம்ம 3 மார்க்ஸை கவர் பண்ணி முடிச்சிருவோம்.